ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி மிளகு ரசம் தான் எடுத்து செய்ய போகிறோம். அதுக்கு அம்மா தான் ஸ்பெஷலாக செய்ய போகிறாங்க. தக்காளி 4 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை ஒரு 4 கீற்று எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 8 எடுத்திருக்கேன் காரத்துக்காக. இப்போது வாங்க மிளகு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு ஒரு 4 எடுத்திருக்கேன் இந்த சைஸில். மிளகு வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதை கையில் தான் கரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை 4 கீற்று எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாவையும் நான் இதோடு போட்டு அரைச்சிட்றேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். கருவேப்பிலைங்க, பச்சை மிளகாவையும் போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு தண்ணியில் புளி நல்லா கரைச்சி வச்சு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணதை போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்ச அந்த கொர மசாலாவை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். கல்லுப்பு நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான அளவுக்கு. நான் வந்து ஒரு 5 பேருக்கு இதை வந்து நான் ரசம் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் தேவைக்கு 1.5 ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கையில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அம்மா தான் கரைக்கிறாங்க. மிளகு ரசம் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இதில் இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B3, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், செலினியம், துத்தநாகம், தாமிரம், தாது உப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு, புரோட்டீன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து இருக்குது. இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கொத்தமல்லி தலையும் போட்டு தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், சூப்பரான மிளகு ரசம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். இது சின்ன கரண்டியில் தான் நான் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் 6 காஞ்ச மிளகாய் போட்டு விட்டுறேன். 6 காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ முழுசாக தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கீற்று வந்து உருவி போட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மிளகு ரசத்தில் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம மிளகு ரசத்தை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நம்ம பண்ணுவோம். அப்போ தான் அதோடைய எல்லா தன்மையும் ஒன்றா சேர்ந்து ஒரு எம்மியான ஒரு மிளகு ரசம் ரெடி ஆகிடும். இந்த மிளகு ரசம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற புளி பார்த்திங்கன்னா நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல்லாம் வராமல் இருக்கும். குடலில் இருக்கிற நச்சுக்கெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த புளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக நல்லா கொதி வரக்கூடாது, நுர வரதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடணும் ரசத்தை. சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.